நமக்கு 2 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் புக்கு அண்ட் தென் இதில் எத்தனை ரெசிபிஸ் பண்ண முடியுங்கிறத புக்காக கொடுத்துருக்காங்க. பட் இந்த புக்கு நான் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கல, நான் சார்ஜ் பண்ணி தான் இதை நான் வாங்கினேன். இதோட அவுட்ஃபிட் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. பிகாஸ் இது 2-in-1 ப்ராசஸ். நம்ம ஏர் ஃப்ரையரும் பண்ணிக்க முடியும், ஓவனும் பண்ணிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இப்போ தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ என்ன இருக்கு பார்க்கலாம். குட். இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கே தெரியல, பொறுமையாக தான் நானே கற்றுக்கணும். 3 ஸ்க்ரூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் உங்களுக்கு தெரியுதா? லைக் திஸ் டைப். இந்த மாதிரி டூல் கொடுத்துருக்காங்க. பட் இது எதுக்குன்னு எனக்கே தெரியல. நான் மேனுவல் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிளேட்ஸ் மாதிரி இருக்கு. அண்ட் தென் எவ்வளோ ஹூக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் பேஸ்கெட். இது நீங்கள் பாப்கார்ன், கிரவுண்ட் நட்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிக்க முடியும். நிறைய ஐட்டம்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஒயர் ரேக். நான் இதை நல்லா ஃபுல்லாக மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ பண்ணி தான் நான் சொல்ல முடியும். திஸ் ஒன் இஸ் மெஷ் ரேக். இது ட்ரிக் ட்ரே. பட் குவாலிட்டி இஸ் வெரி சூப்பர். இது வந்து டாங்ஸ். ஐ திங்க் இது இப்படி ஃபிட் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒரு டாங்ஸ் தான். இது எதுக்கு அப்படின்னா நம்ம கிரில் சிக்கன் பண்ணுவோம்ல, ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் உள்ள எல்லாமே குக் பண்ணிட்டு சிக்கனை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி கடையில் ரோல் ஆகும் அந்த மாதிரி இது ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்ஸ், நமக்கு ஹீட் ப்ரொடெக்ஷனோட வருது. நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ப்ரீசெட் மோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மோட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம், ப்ரெட் பண்ணிக்கலாம், சிக்கன், மீட், கேக், ஃபிஷ், பீஸாஸ், வெஜிடபிள்ஸ், ரோட்டிஸ்ட்ரி, டீஹைட்ரேட் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃபிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ஒவ்வொரு காலம்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ப்ரீ ஹீட்டும் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா டிலே ஸ்டார்ட் டைமர். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது வச்சுருப்பீங்க, பட் அது எனக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் குக் பண்ணால் ஓகேனா நீங்கள் டிலே ஸ்டார்ட் டைமர் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். குக் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணுறதுக்கும் ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரில் சிக்கன் மாதிரி பண்ணுற மாதிரினா அதுக்கு தனி ஆப்ஷன்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் பண்ணிக்கலாம். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல்ஸில் போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் ஒவ்வொன்றும் பொறுமையாக நான் படித்து நான் இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, தென் நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலி அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு பேக் வாங்கினேன். இதுவும் காஸ்ட் தான், நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்து தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு குவாலிட்டி. இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து பொறுமையாக தான் நம்மளால் அதை குக் பண்ண முடியும். என்னால் குக் பண்ண முடியும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் நம்மளே செட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப கவனமாக இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் அதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்க்கும் எவ்வளோ டைமிங்ஸ் நம்ம வந்து கவர் பண்ண முடியுங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு
இப்போ ஒரு ஃபுட்டை நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை 3 மினிட்ஸ்லேயே பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் 180 டிகிரிலே பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறீங்க, பொட்டேட்டோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் டைமை செட் பண்ணிவிட்டு பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரெட்டு, ட்ரம் ஸ்டிக்ஸ், சிக்கனோட போன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரம் ஸ்டிக்ஸ், மீட்டு, கேக்கு, எனக்கு தெரிஞ்சு மீட் வரைக்குமே நமக்கு 12 to 15 மினிட்ஸ் தான் தேவைப்படும். அதர் தென் போகும்போது ஒரு கேக் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணுறீங்க, லைட்டாக நம்ம ஆயிலெலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8 மினிட்ஸில் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷும் வந்து 10 மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகும். பீஸா பண்ணுறீங்கன்னா 20 மினிட்ஸ் தான். வெஜிடபிள்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸு. ரோட்டிசிரி அது என்னன்னு எனக்கு தெரியல, அதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே இந்த மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக பண்ணிக்க முடியும் தான், பட் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தா எனக்கே வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணி பண்ணுறணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எதுவுமே சமைக்க போகிறது கிடையாது. ஒன்று சின்ன சின்னதாக ட்ரை பண்ணும் போது என்னோடய யூடியூப்பில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.